வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. பட் கண்டிப்பா இனிமேல் நம்ம சேனல்ல கண்டினியூஸா வீடியோஸ் வரப்போகுது. கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அதனால கண்டிப்பா ரெகுலரா வீடியோஸ் போடுவேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம சேனல்ல புதுசா கொஞ்சம் கொஞ்சமா சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு வரீங்க. உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். கண்டிப்பாக உங்களுக்காக நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் உங்கள் கூட என்னோட கிச்சன் க்ளீனிங் ரொட்டீன், பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் கிச்சன் க்ளீனிங் ரொட்டீன் தான் ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னால கண்டிப்பாக இருக்காது, பட் ஒரு ஃப்ரெண்ட்லி ஷேரிங் தான் உங்கள் கூட. ஸோ உங்கள் கூட ஒரு நாள் லைவில் இன்ட்ராக்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது லைவில் வரதுக்கு. உங்கள் கூடலாம் பேசணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. முடிஞ்சளவு எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்டேட் கொடுத்துட்டு லைவில் வரேன். இப்போ கிடையாது, ஒரு 10-15 டேஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக நான் அப்டேட் கொடுத்துட்டு லைவில் வரேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் வெஜிடபிள் பிரியாணி பண்ணியிருந்தேன். எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பண்ணேன். பட் சிக்கு அவ்வளோவா சாப்பிடல. தக்காளி சாதம் மாதிரி செஞ்சால் சாப்பிட்டுக்கலாம். பட் வெஜிடபிள் பிரியாணி மாதிரி பண்ணால் அவனுக்கு காரம் வேண்டாம்னு சொல்லிடுறான். ரொம்ப மைல்டாக காரமே போடலாம். நல்லா காரம் சாப்பிடுவேன். பட் சிக்குக்காக காரம் கம்மியாக போட்டு 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 எனக்கு ரொம்ப போர் ஆயிடுச்சு காரம் இல்லாமல் சாப்பிட்டு. ஸோ என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, குழந்தைங்க இருக்கிற வீட்டில். ஸோ அதனால காரம் கம்மியாக போட்டு பண்ணேன். ஸ்டில் அவன் ஒரு 2-3 ஸ்பூன் தான் சாப்பிட்டா. அதுக்கப்புறம் சாப்பிடல. இப்படிதான் வச்சுருக்கிறேன். இன்னைக்கு குக்கரில் தான் பண்ணியிருந்தேன். டைம் ஆகிடுதுனால. இந்த மணி பிளான்ட் பாட்டிலில் பார்த்தோம்னா ஃப்ளார்ஸ் எதுவும் வைக்கல. ஃப்ளார்ஸ் ஆக்சுவலாக எல்லோ கலர் ஃப்ளார்ஸ் யூஸ்ஃபுல்லாக நிறையா வரும் பக்கத்தில் இருக்கிற மரத்தில். பட் இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் எனக்காக பேப்பர் ஃப்ளார் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு 3-4 டேஸாகவே நான் எதுவுமே வைக்கல ஃப்ளார்ஸு. எனக்கு ஃப்ளார்ஸ் பார்க்காம ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதோ ஒரு பாவமாக லோன்லியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இன்னைக்கு எனக்காகவே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. பேப்பர் ஃப்ளார் தான் கிடைக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணோம். அப்புறம் இங்கே இந்த பேஸ்கெட், ஆயில் பேஸ்கெட் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் ரொம்ப அந்த கீழே இருக்க துணியெலாம் அழுக்காயிடுச்சு. அதெல்லாம் எடுத்து வைக்கணும் வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ இப்போ ஒர்க் கண்டினியூ பண்ணலாம். ஸோ கேஸ் ஸ்டவ்வில் அந்த பிளேட் பார்த்திங்கன்னா காலையில் பால்லாம் கொஞ்சம் சிந்திச்சு இதெல்லாம் அப்படியே இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம்னா வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. பட் எனக்கு தான் காரம் பத்தலை. பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வச்சுருக்கிறேன். இது ஃப்ளார்ஸ் எடுத்துகிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ சிக்கு அவனோட குட்டி சிசர் வச்சு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தான் காலையில். ஸோ இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன். மித்த கலர்ஸ் பேப்பர் ஃப்ளார்ஸ் கூட இருக்குதுல்ல, வேறு நிறைய ஆரஞ்சு இருக்கு, எல்லோ மாதிரி இருக்கு, ஒயிட் இருக்கு. பட் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ இந்த பிங்க் கலர் தான் அல்டிமேட். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த ஒயிட் கலர் நடுவில் ஃப்ளார் வரும் இல்லையா, ஸோ அது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ தான் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப்லாம் ஒயிட் பண்ணி எடுத்துகிட்டு பாத்திரம் கழுவ போகிறேன். ஸோ கர்டெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. இந்த ரைஸ் இதே பவுலில் அப்படியே கண்டினியூ பண்ண போகிறேன். கர்டு பேலன்ஸ் இருக்குது. ரைத்தா, சாரி கர்டு இல்லை, ரைத்தா. இது தயிர் கொஞ்சம் புளிக்காத மாதிரி இருந்தது. ஸோ வெளியில் கொஞ்சம் வச்சுருக்கிறேன். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்புறம் பாலும் ஃப்ரிட்ஜில் வேறு பவுலில் மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன்.
பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டேன். இப்போ இங்கெல்லாம் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது. இதெல்லாம் டஸ்டிங் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு தடவை வைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணோம். நான் லாஸ்ட் டைம் க்ராசரிஸ் வாங்கினப்போ மிஸ்டர் மசில் வாங்கியிருந்தேன். சொன்னா ஞாபகம் இல்லை, சொல்லியிருந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், மறந்துட்டேன். ஏன்னா சிக்கு எடுத்து விளையாண்டே இருந்தனால வேறு பக்கம் எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து 125 rupees, இதே ரேட்டு தான் போட்டிருந்தாங்க, எம்ஆர்பி ரேட்டு. ஸோ இது ஜஸ்ட்டு டஸ்டிங் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் பண்ணி வைப் பண்ண போகிறேன். இப்போது ஓகேவாக தான் இருக்குது, ரொம்ப ஷைனிங்காக வருது அப்படின்லாம் இல்லை, ஓகேவாக இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சாச்சு. நான் இந்த குட்டி பேஸ்கெட்டை வெளியில் வைக்க போகிறேன் கொஞ்சம் நேரம் வெயிலில். இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சமான இந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் எடுத்து இந்த வேஸ்டில் போட்டு வைக்க போகிறேன். ஸோ அதை போடலாம். ஒர்க்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. சிக்குக்கு மட்டும் கொஞ்சமாக ரைஸ் வைக்கணும் அண்ட் சைட் டிஷ் ஏதாவது பண்ணணும். தயிர் இருக்குது, வாழைக்காய் இருக்குது, ஸோ ஏதாவது பண்ணணும். நான் வந்து கிச்சனில் வந்து சிங்க் பக்கத்தில் ஒரு செடி வச்சுருந்துருப்பேன். அது வந்து கொஞ்சம் பெருசானதுனால ரொம்ப ஸ்பேஸ் கன்சியூமிங்காக இருந்தது. ஸோ அது வந்து ஒரு பெரிய தொட்டியில் மாற்றுறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். அங்கே இந்த வேறு ஏதாவது செடி வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன், பார்க்கலாம். குட்டியாக கிடச்சதுன்னா வாங்கி வைக்கலாம். டெய்லியும் இந்த அளவுக்கு டீப் க்ளீன் பண்ணுவானாலாம் இல்லை. இன்றைக்கி வந்து இந்த பேஸ்கெட்லாம் அழுக்காக இருந்தனால ஸோ கொஞ்சம் டீப் க்ளீன் மாதிரி இருந்திருக்கும். பட் டெய்லி இந்த அளவுக்குலாம் டீப் க்ளீன் பண்ண மாட்டேன், கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும்ல, ஸோ டெய்லியும் பண்ண மாட்டேன். இன்றைக்கி கிச்சன் பார்த்தோம்னா பிங்காக இருக்குது, நிறையா ஃப்ளார்ஸ் வச்சுருக்கிறேன். நிறையா இருந்தனால இந்த மாதிரி குட்டி குட்டி வேஸ் இருக்கிறதுலாம் வந்து ஒரே இடத்துல தான் வைப்பேன், இல்லை மாற்றி மாற்றி பிடிக்கிற இடத்துல வச்சுக்குவேன். ஃப்ளார்ஸ் வச்சா அதே பார்த்துட்டே இருப்பேன் கொஞ்சம் நேரம். ஸோ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுக்கு முன்னாடி ஃப்ளார்ஸ் இல்லாமல் இப்போ இருக்கிறதுக்கு இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. பேஸ்கெட்லாம் ஆயில் கேனில் ஆயில் ஊற்றி வைக்கணும். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் இருக்குது. இப்போ மித்த ஒர்க்கும் இருக்குது, க்ளீனிங் ஒர்க்கு, ஹவுஸ் க்ளீனிங் ஒர்க்கும் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு சிக்கு கொஞ்சம் சமைச்சிட்டு சிக்கு போய் கூட்டிகிட்டு வரணும் ஸ்கூலில் இருந்துட்டு. ஸ்கூல்லேருந்து வந்து அவனுக்கு கொஞ்சம் பிரியாணி கொடுக்க ட்ரை பண்ணணும். காரமே எடுத்துக்க மாட்டேங்கிறான், கொஞ்சம் போசபிளாக தரணும். பார்க்கலாம் சாப்பிட்றான்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியல, பட் ஒரு சின்ன மோட்டிவேஷ்னல் க்ளீனிங் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிஸ்ஸஸ் சமையலறை கண்டிப்பாக இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.